அனைவருக்கும் வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு நாளைக்கு அப்படி என்னதான் ஸ்பெஷல், இன்னைக்கு என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான் பலரோட கேள்வியா இருக்கு. அந்த வகையில நாளை ஆடி வெள்ளிக்கிழமைங்க. அதாவது இந்த ஆடி வெள்ளியை பொறுத்த வரைக்கும் கோடி நன்மை தரும் ஆடி வழிபாடு என்று சொல்வாங்க. அந்த வகையில மேசராசினியர்கள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை என்று அம்பிகை வழிபாடு செய்தால் வெற்றிகள் வந்து குவியும், வேதனைகள் அகலும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த அடிப்படையில் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி வெள்ளி தை வெள்ளி தினங்களில் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் அற்புதமான பலன்கள் கைமேல் கிடைக்கும். கோடி மாதங்கள் கிடைத்தாலும் ஆடி மாதம் போல் ஒரு மாதம் வழிபாட்டிற்கு கிடைக்காது. அந்த ஆடி வெள்ளியன்று இல்லத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அப்படி அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது வாடிய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடையும் என்பது நம்பிக்கை. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள்ல தான் ஆலயங்களில் விளக்கு பூஜை நடத்துவார்கள். ஜோதிக்கு ஜோதி வழிபாடு செய்யும் மாதம்தான் இந்த ஆடி மாதம். பெண் தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மாதமாக இந்த ஆடி மாதம் அமைது. ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வந்தால் முன்னேற்ற பாதையில் இருக்கும் தடைகள் அகலும். எனவே மனித தெய்வங்களையும் மகத்தான பலன் தரும் தெய்வங்களையும் வழிபட உகந்த மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி லக்ஷ்மிக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். வீட்டு வாசலில் லக்ஷ்மிக்குரிய கோலங்களான தாமரை கோலம், இதய கமலம், ஐஸ்வர்ய கோலம் போன்றவற்றை வரைந்து திருமகளை வரவேற்க வேண்டும். திருமலைகளை வருக என்று கோலமாவில் எழுதி வைக்கலாம். அதிகாலையில் வீதி கதவை திறக்கும் போது அதிர்ஷ்டலட்சுமியின் பெயரையும் உச்சரித்து வருக வருக என்று சொல்ல வேண்டும். இல்லத்து பூஜை அறையில் மகாலட்சுமி படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து நடுநாயகமான விநாயகர் படம் வைத்து லட்சுமி கவசம் பாடி வழிபடுவது நல்லது. அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்தன் அருள் பெற்றுவிட்டால் ஓடிவிடும். உண்மையன்றோ இன்றோடு துயர் விலகி இனிய தனலட்சுமி மன்றாடி கேட்கிறேன் வருவாய் இது சமயம் என்று தனலட்சுமிக்குரிய சமய பாடலை பாடி வழிபடலாம். லக்ஷ்மி ஆடி வெள்ளி என்று சமய பாலை பாடி வழிபட்டால் இமயத்தில் இருந்தாலும் சமயத்தில் வந்து கை கொடுப்பாள் என்பது முன்னோருடைய வாக்கு. அம்பிகையை சக்தி என்று சொல்வார்கள். எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது சக்தி இருந்தால் செய், இல்லையேல் சிவனே என்று இரு என்று சொல்கிறார்கள். செல்வது வழக்கம். எனவே ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் உள்ள சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கும் சக்தி எனப்படும் அம்பிகையும் தான். அந்த சக்தியை சார்ந்த வடிவில் காமாட்சி என்றும் மீனாட்சி என்றும் விசாலாட்சி என்றும் உண்ணாமலை என்றும் அகிலாண்டேஸ்வரி என்றும் புவனேஸ்வரி என்றும் திரிபுர சுந்தரி, காந்திமதி, பெரிய நாயகி, தையல் நாயகி என்றும் எண்ணற்ற பெயர்களை சூட்டி அந்த இறைவியை வழிபாடு செய்கிறோம். திருக்கடையூரில் அமாவாசை அன்று நிலவை வரவழைத்து அபிராமி பட்டருக்கு அருள் வழங்கியவள் அம்பிகை. ஓம்கார நாயகனின் தாயாக விளங்கும் ஆங்கார சக்திக்கு மாரியம்மன், காளியம்மன், பெண்ணழகி, கனகதுர்கா, பராசக்தி, திரிசூலி என்றெல்லாம் பெயர் சூட்டி இருக்கிறார்கள். பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள். பச்சை வெற்றிலை தும்பி நாக்கில் ஓம் என்று எழுதி காலமேகத்தை பாட்டரசன் ஆக்கியவள் அம்பிகை. வேல் கேட்ட முருகப்பெருமானுக்கு சக்தி வேல் கொடுத்து சூரனை சம்ஹாரம் செய்ய வைத்தவள் அம்பிகை. அப்படிப்பட்ட அம்பிகையை நாம் முறையாக விரதம் இருந்து வழிபட்டு வர ஏற்ற நாள் தான் இந்த ஆடி வெள்ளியாகும். குடும்ப பிரச்சனைகள் அகலும், திருமண யோகம் கைகூடும், நன்மைகளும் அடுக்கடுக்காக நமக்கு வந்து சேரும். ஆடி மாதத்தில் அம்பிகையை வழிபடுவதால் இன்பங்களை வரைவளைத்து கொள்ளலாம் என கூறப்படும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாம் அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஆடி வெள்ளி என்பது அம்பிகை வீட்டிற்கு அழைத்து நிரந்தரமாக அம்பிகையின் அருள் வீட்டில் நிலைத்திருக்க செய்வதற்கான வேண்டிக் கொள்ளும் திருநாளாகும். ஆடி மாதம் முழுவதுமே அம்பிகை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளியில் அம்பிகையை பூஜை செய்து வழிபட்டால் அளவில்லா நன்மைகளை
பெற முடியும் என கூறப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று இந்த ஆடி வெள்ளி வழிபாடு. ஆடி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் அம்பிகையை வழிபட முடியாதவர்களும் கூட ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் குறிப்பிட்ட வழிபாட்டினை செய்வதால் ஆடி மாதம் முழுவதுமே அம்பிகையை வழிபட்ட பலனை பெற முடியும். இந்த வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, கிழமைகளில் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை. அது மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. அனைத்து விதமான செல்வ நலன்களை அள்ளித்தரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாகும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டால் வீட்டில் தெய்வீக அருள் நிறையும், நன்மைகள் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் சுக்கிரஹோரையில் செய்யப்படும் பரிகாரங்கள் அதிக பலன் தரக்கூடியவை. மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை விட ஆதி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வழக்கமாக ஆடி மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமைகள் வருவது உண்டு. ஆனால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக 5 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. முதல் ஆடி வெள்ளி ஜூலை 18, 2வது ஆடி வெள்ளி ஜூலை 25ஆம் தேதியும், 3வது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 1ஆம் தேதியும், 4வது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 8ஆம் தேதியும், 5வது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் வருகிறது. ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையிலும் அம்பிகையை எப்படி வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்று பார்க்கும்போது, முதல் ஆடி வெள்ளிக்கிழமை ஜூலை 18ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் பிறந்த அடுத்த நாளே வருகிறது. இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து விளக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு. பெரும்பாலும் விளக்கு பூஜை என்றாலே கோவில்களில் தான் நடத்துவார்கள். ஆனால் இதை வீடுகளிலும் எளிமையாக செய்து அம்பிகையின் அருளை நம்மால் பெற முடியும். வீட்டில் உள்ள பெண்கள் சேர்ந்தும் தனியாக விளக்கு பூஜை செய்து வழிபடலாம். விளக்கு பூஜை குத்துவிளக்கை பயன்படுத்தி செய்வது மிகவும் சிறப்பானது. காரணம், குத்துவிளக்கில் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதாவது குத்துவிளக்கின் மேல் பாகமாக எண்ணெய் ஊற்றி திரியிடும் பகுதியில் சிவபெருமான், நடுவில் உள்ள தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவும், அடியில் உள்ள பிரம்மதேவரும் தங்களின் தேவியர்களுடன் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் குத்துவிளக்கை பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்வதால் முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது. விளக்கு பூஜை செய்யும் முறை என்ன என்று பார்க்கும்போது, மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கு பூஜை செய்வது சிறப்பு. பூஜை அறையிலோ அல்லது ஹாலிலோ கூட வைத்து இந்த பூஜையை செய்யலாம். இதற்கு ஒரு மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை விரித்து அதற்கு மேல் குத்து விளக்கு வைக்கும் அளவிற்கு பச்சரிசி அல்லது நெல் பரப்பி கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் அதன் மீது குத்து விளக்கை வைத்து குங்குமம் தொட்டு வைத்து பூ சுற்றி வைக்க வேண்டும். முதலில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும். விநாயகருக்கு முடிந்த நெய்வேத்தியம் படைத்து நாம் இந்த விளக்கு பூஜையின் பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என விநாயகரை வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு குலதெய்வத்தையும் நவகிரகத்தையும் வணங்க வேண்டும். அதற்கு பிறகுதான் குத்து விளக்கை ஏற்ற வேண்டும். விளக்கை வழிபடும் முறை பார்க்கும்போது அதற்கான மந்திரத்தை சொல்லி ஏற்ற வேண்டும். குத்துலவேருக்கு குங்குமம், அக்ஷதை, அரிசி, பூ ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அதற்கு குத்து விளக்கிற்கு முன்பக்கம் ஒரு வெற்றிலை வைத்து அதில் அர்ச்சனை செய்யும் குங்குமங்களை வைக்க வேண்டும். குங்குமம் எடுக்கும் போது மோதிர விரல், நடுவிரல் மற்றும் கட்டை விரல் ஆகியவற்றை சேர்த்து வைத்து கொண்டு குங்குமத்தை எடுத்து முதலில் குத்துவிளக்கின் மேல் பகுதியில் உள்ள பாத்திரத்தை தேவிக்கும், பிறகு நடுப்பகுதியில் இருக்கும் மகாலட்சுமிக்கும், கடைசியாக அடிப்பகுதியில் இருக்கும் சரஸ்வதிக்கும் காட்டிவிட்டு பிறகு தான் குங்குமத்தை வெற்றிலையில் வைக்க வேண்டும். விளக்கு பூஜை செய்வதற்கான ஒவ்வொரு போற்றி மந்திரங்களையும் சொல்லி இந்த முறையில் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்படி என்ன படைத்து வழிபட வேண்டும் என்று பார்க்கும் போது, குங்குமத்தால் அர்ச்சனை செய்த பிறகு அக்ஷதை பூக்கள் கொண்டும் அதே போல் அர்ச்சனை செய்யலாம். முடியாதவர்கள் ஏதாவது ஒரு அர்ச்சனை மட்டும் செய்யலாம். அம்பிகைக்கு ரவிகை துணி, வளையல், மஞ்சள், குங்குமம், வளையல் ஆகிய மங்கள பொருட்களை ஏதாவது இனிப்பு அல்லது பழங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். கற்பூர ஆராத்தி, தூப தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும். அம்பிகைக்கு அர்ச்சனை செய் குங்குமத்தை எடுத்து வைத்து அதனை தினமும் நெற்றியில் வைத்து வருவதால் நம்பிக்கையின் அருள் எப்போதும் நமக்கு கிடைக்கும். ஆடி முதல் நாள் வழிபட முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளி என்று இப்படி வழிபட்டு அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கலாம். பெண்கள் அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது, விளக்கு பூஜை செய்யும் போது பெண்கள் தலையை பின்னல் போட்டு பூ வைத்து 2 கைகளிலும் வளையல் அணிந்து மங்கள வடிவமாக அமர்ந்து செய்ய வேண்டும்.
வேண்டும். அதே போல புடவை தலைப்பகுதி கீழே படாதபடி மடியில் வைத்துதான் பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்யும் போது வெறும் தரையில் செய்யாமல் ஏதாவது விரிப்பு விரித்து அதன் மீது அமர்ந்துதான் பூஜை செய்ய வேண்டும். விளக்கு பூஜை நிறைவடைந்த பிறகு அம்மனுக்கு படைத்த மங்கள பொருட்களை ஏதாவது சுமங்கலிக்கு கொடுத்து அவர்களை அம்பிகையாக பாவித்து அவர்களிடம் ஆசி வழங்கலாம். வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களை கொடுத்தும் உணவு அளித்தும் உபசரிக்கலாம். இப்படி வழிபடுவதால் அம்மனின் அருளால் நாம் வேண்டியது கிடைக்கும். எப்போதும் வீட்டில் செல்வமும் மங்களமும் நிறைந்திருக்கும் என நம்பப்படுகிறது.